உடையார் காரியத்திற்பதரார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். சக்தி தொழிலே அனைத்து மெனிட் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் வித்தைக்கிறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியமையே என்று மகாகவி பாரதியின் வரிகளால் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவ்வினிய விழாவினை துவங்குகிறோம். பெரும் மதிப்பிற்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு எஸ். கந்தசாமி IAS ஐயா அவர்களை இவ்வினிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி அனைவர் சார்பாகவும் முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகின்றேன். முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் பக்த சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பண்பாட்டின் அடையாளம் பகலவனின் மறுவடிவம் ஆனந்தம் நிலைத்திட அன்போடு சுடர் ஏற்றுவோம். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. குத்து விளக்கினை ஏற்றி வைத்து விழாவினை துவங்கி வைக்க வருமாறு நமது முதன்மை கல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இனிய இதயங்களே இனிய விழாக்களை உருவாக்குகின்றன. இந்த இனிய தருணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்க வருகிறார் வெள்ளோடு அரசு பள்ளி முன்னாள் மாணவர் திரு VS நடராஜன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம் பள்ளி நம் பெருமை நம் பொறுப்பு என்ற உயரிய சிந்தனையுடன் தொடங்கிய நமது அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை சார்பாக நடைபெறும் இந்த நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம்.
குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் குழந்தைங்கள அமைதியாக இருங்க. 7/7/1926 தொடங்கி 100 ஆண்டுகளை கடந்து பல்லாயிரம் சான்றோர்களையும் அரசு அதிகாரிகளாக, தொழிலதிபர்களாக, சமுதாயத்தில் உயர் பொறுப்பு வகிப்புள்ளவராக உருவாக்கிய மாபெரும் பெருமைக்கு சொந்தமாகி இன்று ஆழம் விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பெருமையை கொண்டாடியே ஆக வேண்டும் என்று உயர்ந்த எண்ணம் படைத்தோர் மனதில் உதித்ததன் விளைவாக தோன்றியதே வெள்ளோடு அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை. இந்த அமைப்பு உருவான நாளன்றே சமூக வலைத்தளங்கள் வாயிலாக அறிவித்ததன் பேரில் அன்றே சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தங்களோடு பயின்றோரை தேடி தேடி இணைத்தது மட்டுமல்லாமல் சுமார் 3 மாதங்களில் 2000 பேருக்கும் மேல் தாங்களாக இணைந்து குழுக்கள் அமைத்து இணைந்து இன்றும் பின்தொடர்ந்து வருவதோடு நிதியையும் வாரி வழங்கியுள்ளனர். அவ்வாறு வழங்கப்படும் நிதி இன்றும் வளர்வரையாக வளர்ந்தே வருகிறது. அவ்வாறு சேர்க்கப்படும் நிதி வெள்ளோடு அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த சீரிய திட்டங்கள் தீட்டப்பட்டு எங்களது அறக்கட்டளை திட்டமிட்டுள்ளது. இந்த மாபெரும் சாதனை உள்ளடக்கிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 100ஆண்டு விழாவிற்கு வருகை நடைபெற்று வரும் இத்தருணத்தில் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு ஜவுளி மற்றும் கைத்தறி கதர்த்துறை அமைச்சர் அவர்களையும், நமது பெருமைமிகு மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் கே ஆனந்த் மோகன் அவர்களையும் எங்கள் வேண்டுகோளை ஏற்று எங்கள் ஆசைக்கிணங்க இந்த 100ஆண்டு விழா சிறப்பு வளைவினை அமைத்து கொடுத்த யூஆர்சி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் தேவராஜன் அவர்களையும் அவர்கள் குழுக்களையும் வருக வருக என்று வரவேற்று, மொடக்குறிச்சி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் பள்ளியின் பெருமைமிகு முன்னாள் மாணவர் சிவசுப்பிரமணியம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக பெருமை கொள்கிறோம். ஈரோடு மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் உயர் திரு டாக்டர் மான்வேலு அவர்களையும், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு வி பரமசிவம் அவர்களையும், சென்னிமலை வட்டார கல்வி அலுவலர் ஒன்று திருமதி தனபாக்கியம் அவர்களையும், சென்னிமலை வட்டார கல்வி அலுவலர் உயர் திரு ரா பழனிசாமி சார் அவர்களையும், வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திருமதி வி சிவசெல்வி அவர்களையும், கடந்த 100 ஆண்டுகளை பல சான்றோர்களை உருவாக்கிய இன்று விருது பெறும் எங்களது பெருமைக்குரிய ஆசிரிய பெருமக்களையும், முன்னாள் இந்நாள் மாணவிகளையும் அவர்தன் பெற்றோர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமல்வி கொள்கிறோம். அனைவரையும் வருக வருக என மீண்டும் ஒருமுறை வரவேற்று வெள்ளோடு அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் வரவேற்று அமைகிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஐயா சண்முக சுந்தரம் ஐயா அவர்களை, ஆசிரியர் அவர்களை இங்கே மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 100 ஆண்டு காலம் கடந்து பல ஆயிரம் மாணவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கிய நமது அன்பு பள்ளியின் 100ஆண்டு விழாவின் அடையாளமாக 100ஆண்டு விழா சுடர் ஏற்றுதல் நிகழ்வு. 100ஆண்டு விழா சுடரினை ஏற்றி வைத்து விழா நிகழ்வினை துவங்கி வைக்க வருமாறு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் மாண்புமிகு எம் விஜய் பாலாஜி ஐயா அவர்களையும், ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு கே ஆனந்த் மோகன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். சுடர் தொடர் ஓட்டமாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனை பெற்று விழாவினை துவங்கி வைக்க வேண்டுமாய் அமைச்சர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரு பள்ளியின் பெருமை அதன் கட்டிடங்களில் இல்லை, அந்த கட்டிடங்களில் உருவான மாணவர்களின் வெற்றியில்தான் உள்ளது. இந்த மகத்தான வெற்றிகளை நம் கரவொலியால் கொண்டாடுவோம். நமது மாண்புமிகு விஜய் பாலாஜி ஐயா அவர்களும் நமது உயர்திரு கே ஆனந்த மோகன் ஐயா அவர்களும் நூற்றாண்டு விழா சுடரை பெற்றுக்கொண்டு விழா நிகழ்வுகளை இனிதே துவங்குகின்றனர். அடுத்ததாக தலைமை உரை. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் வாழ்த்துறை வழங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரவேற்பு உரைக்குரிய உயர் திரு என் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், இங்கே தலைமை உரை கூற இருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா எஸ் கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கும், இங்கே வாழ்த்துறை கூற இருக்கும் முனைவர் மான்வெளி முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் என் அண்ணன் பாசமிகு அண்ணன் திரு எம் விஜய் பாலாஜி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணன் வந்து இது நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவர் வந்து பிஸி ஷெட்யூல்லே போயிட்டுருக்காரு. பட் ஆனால் இது வந்து மேற்தொகுதியில் நடக்குதுன்னா 100வது வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணனுக்கு வந்து முதல்ல நன்றி, இங்கே வந்ததுக்கு முதல்ல நன்றி. ஸோ உங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 ஆண்டு காலம் மேற்கு தொகுதியில், அது என்னோடய தொகுதியில் வந்து 100 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி சொன்னாங்க, இந்த ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா 200 250 அது மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்தது. இன்றைக்கி 140 அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்கூல் மினிஸ்டர் வந்திருந்தார், பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து கவர்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நல்லா கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பி வந்து பார்த்திங்கன்னா மாணவர் மாணவிகளை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேம்படுத்தப்படும். ஸோ நீங்கள் எல்லாம் நம்பி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் சேர்த்தணும். ஸோ 100 ஆண்டு காலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவி வந்து அடைஞ்சிருப்பீங்க இந்த ஸ்கூலில் படித்து. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரக்கூடிய காலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பெரிய பெரிய பதவி அடையணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்கூலில் வந்து படித்து ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமையாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் வந்திருக்காங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி பெரிய பதவியில் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷம் தான் உங்களோட முதல் வெற்றியும் எனக்கு தெரியும். உங்களோட வழிகளெல்லாம் மறந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்து இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு பெரிய லெவலில் போய் அவங்க அச்சீவ் பண்ணும்போது அந்த சந்தோஷப்படுறீங்க. அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எப்போதும் பெரிய சந்தோஷமாக நினச்சி நீங்கள் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என் முதல் நன்றிகளும் உங்களோட பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து எங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், நீங்கள் வந்து என்ன வந்து அளவுக்கு பெருமைப்பட்டீங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கிற நடக்கிற கவர்மெண்ட்டு தளபதியினால் வந்து என் நேர்மையும் நம்பிக்கையும் நடத்திட்டு இருக்கார் கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்படுவாங்களோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி எம்எல்ஏவும் அமைச்சர் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கல்வி கற்றுக் கொடுத்துன்னு சொல்லிட்டு பெருமைப்படுற அளவுக்கு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கை நேர்மை எல்லாம் நடத்திட்டு இருக்கிற தளபதிக்கும் கண்டிப்பாக அந்த ஆட்சி நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிற தளபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தளபதி செஞ்சு கொடுப்பாரு. அதுக்கு அண்ணங்கள் இருக்காங்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக என்னாலே முடிஞ்சது கண்டிப்பாக வந்து எல்லாமே செஞ்சு தரப்படும். அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுலின்னு சொல்லியிருந்தாங்க, ஹை ஸ்கூலுக்கும் சேர்த்து துவக்கப்பள்ளிக்கு சேர்த்து வந்து கிரவுண்டுலின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முழு முயற்சி எடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மைதானம் அமைத்து தரப்படும் என்பதை
இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும். இப்போ புத்தக கண்காட்சி வந்து ஈரோடு நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு போகணும். நிறைய புத்தகங்கள் வாசிகளுக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ இப்போ அந்த புத்தகங்களும் பெருகட்டும், அறிவும் பெருகட்டும் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை விழாக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இரண்டாவதாக கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் மாண்புமிகு எம். விஜய் பாலாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் நமது முன்னாள் மாணவர் திரு வி.சி. குமரேசன் ஐயா அவர்கள். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா உயர்திரு எஸ். கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் முன்னாள் மாணவர் பி. பாலமுருகன் அவர்கள். அடுத்ததாக ஈரோடு மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு கே. ஆனந்த் மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் முன்னாள் மாணவர் சி. பழனிசாமி அவர்கள். அடுத்தது ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய முனைவர் இ. மான்விழி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி தனபாகியம் அவர்கள். ஈரோடு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் பொன் தங்கமுத்து அவர்கள். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா திரு வி. பரமசிவம் அவர்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் முன்னாள் மாணவர் விஜயகுமார் அவர்கள். சென்னிமலை வட்டார கல்வி அலுவலர் திருமிகு ரா. பழனிசாமி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகிறார் முன்னாள் மாணவர் வி.பி. செந்தில்குமார் அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பினை ஏற்றுக்கொண்ட நம்மளது சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எந்த அலுவலர்களாக இருந்தாலும் சரி, கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா எங்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் சரி இன்முகத்தோடு அணுகக்கூடிய அந்த முறை தான் அத்தனை பேருடைய மனதிலும் அவர் இடம்பெற்றிருக்காருன்னா அவருடைய அந்த அணுகுமுறை மட்டுமே. ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு
கைத்தறி துணிநூல் மற்றும் கதைத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் கல்வித்துறை அலுவலர்களே, அதேபோல் இந்த நிகழ்விலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஊர் திருவிழாவைப் போல, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் போல் இத்தனை பேர் நீங்கள் கூடியிருப்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் சொல்லப்போனால், நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வாரத்தில் 6 நாள் வேலை பார்க்குறோம், இந்த ஒரு நாள் எனக்கு ஓய்வு நாள். அதனால் நான் வந்து வரலாமா வேண்டாமா அப்படின்னு சிஓட்ட கேட்டேன். இல்லை, அமைச்சர் வர்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. நான் அமைச்சர்கிட்ட வேணால் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து வராமல் இருந்தேன்னா இத்தனை கூட்டத்தை மகிழ்ச்சியோடு நீங்கள் இங்கே கூடியிருக்கிறதை பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது. அதற்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் அல்லது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து சிறந்து ஓங்குகின்றது என்றால் நம்முடைய முன்னோர்கள் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் காரணம். இன்றைக்கு வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த பெரிய சாலைகள் இருந்திருக்காது, இந்த மின்சார வசதிகள் இருந்திருக்காது, நமக்கு வந்து விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலும் இருந்திருக்காது, பெரிய சின்ன சின்ன தொழில்கள் தவிர. இன்றைக்கு வந்து இத்தனை வசதி வாய்ப்புகளும் இத்தனை பேர் வந்து பல நாடுகளுக்கு, உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய மாணவர்கள் சென்று இன்றைக்கு வந்து பெரும் புகழ் ஈட்டுகிறான்னா அதற்கு காரணம் நம்முடைய கல்வித்துறை தான். தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டமும் இன்றைக்கு வந்து பல நூறு, பல ஆயிரம், பல லட்சம் மாணவர்களை பெரிய டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, எங்களை போன்ற ஆட்சி அலுவலர்களாக உருவாக்கி இருக்கிறது என்றால் அந்த கல்விக்கு நம்முடைய சமூகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான். அன்றைக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் போய் பார்த்தோம்னா, இப்போ நான் படித்த பள்ளியில் நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் தான், திருநெல்வேலியில் வந்து பேட்டை என்ற இடத்துல. அந்த அரசு பள்ளிக்கு வந்து 20 ஏக்கர் நிலம் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எங்களுக்கு அங்கே தானமாக கொடுத்துருந்தாங்க. அதுபோல் நம்ம தமிழ்நாடு பூரா நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி, அந்த பள்ளிக்கூடங்கள் நிலைமை எல்லாமே யாரோ ஒரு அந்த ஊர் பெரியவர் வந்து தாயம் கொடுத்துருப்பாங்க. அப்போது அந்த ஊருக்கு அதுக்கு இடம் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து அதற்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இடம் கொடுத்து, அதற்கான நிதி கொடுத்து, அதே போல் வந்து ஆசிரியர்களுக்கு பொதுவாக வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மட்டும்தான் நமக்கு திணைக்கு வருது. ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மட்டும் வந்து கல்வியை வந்து முழுமையடை செய்ய முடியாது. அதற்கு சிறந்த கல்வித்துறை அலுவலர்கள் வேண்டும், அதற்கு சிறந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் வேண்டும், அதற்கு சிறந்த சமூக ஒத்துழைப்பு வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுடைய 100ஆண்டு விழாவை ஒரு தங்களுடைய குடும்பத்தின் விழாவாக, தங்களுடைய ஒவ்வொருவருடைய சொந்த வீட்டு விழாவாக கருதி நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கும் போது நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இன்றைக்கி ஆரம்பத்திலே சொன்னாங்க, இப்படி ஒரு விழாவை ஆரம்பிக்க போகிறோன்னா அறக்கட்டளை ஆரம்பிக்க போனால் ஒரு 2000 பேர் வந்து பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் என்ற எண்ணிக்கை முக்கியம் இல்லை, அவருடைய உள்ளத்தில் ஏற்கக்கூடிய உணர்வு தான் முக்கியம். கல்விக்கும் இன்றைக்கு வந்து இளம் மழலைகளாக ஒரு பூக்களாக வந்து மலர்ந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் நாளைக்கு வந்து எந்த உயரத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது, இன்றைக்கு நாம் எப்படி அவர்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக அவர்கள் விளையாடுவதற்கும், அதே அளவு நல்ல இன்றைக்கு வந்து நம்முடைய அரசு வந்து காலை உணவு திட்டத்தை கொடுக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை கொடுக்கக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தை நாம் 8ஆம் வகுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம அதையும் உயர்த்த போகிறோம். அதுபோல் நீங்கள் பள்ளி கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், நோட்டுகள், செருப்பு, அதே போல் வந்து அட்லஸு, ஸ்லேட்டு, புத்தகப்பை, சீருடை, சைக்கிளு, இப்படி நம்முடைய அரசாங்கம் பள்ளி கல்விக்கு செலவழிக்கிற தொகை வந்து மற்ற மாநிலங்களுக்கு இணையவே கிடையாது. கடந்த தேர்தல் அப்போ வந்து ஒரு 4 அப்சர்வர்ஸ் வந்திருந்தாங்க, தேர்தலுக்கான பார்வையாளர்கள், எல்லாமே சீனியர் IAS ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தாங்கன்னா அந்த தேர்தல் நடக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை போய் அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்படி விசிட் பண்ணும் பொழுது அந்த 4 பேரும் முடித்துட்டு எல்லாரும் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, உங்களுடைய பள்ளிகள்லாம் வந்து மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நாள் நடந்ததில்லை. நம்முடைய முன்னோர்கள் கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா, அதுதான் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து பொருளாதார ரீதியில் நம்ம வந்து வளர்ச்சியடைந்த ஒரு மாவட்டமாக, வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக உருவாவதற்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது. கடந்த 2 நாளைக்கு முன்னால் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நம்முடைய புத்தக திருவிழாவை வந்து தொடங்கி வைத்துட்டு பேசினாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா நம்முடைய அமைச்சர் வந்து அவங்கள பற்றி அறிமுகப்படும் போது ரொம்ப அருமையாக பேசுவார்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பள்ளி ஆசிரியர் எப்படி பயிற்றுவிக்க வேண்டும், மாணவர்களுக்கு எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னும் சொல்லப்போனால் நம்ம இப்போ ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். அந்த தமிழ்தாய் வாழ்த்தை
அவர் வந்து விளக்கம் கொடுத்தார் பாருங்க. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையனுக்கு புரிகிற அளவுக்கு வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து விளக்கம் கொடுக்குறாருன்னா நம்முடைய சமூகம் வந்து கல்விக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொன்னார் எங்களுக்கெல்லாம். என்ன அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் 2 வாரம் வந்து ஒரு அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துவிட்டு வந்து நம்ம மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வகையில் பள்ளிக்கூடத்தில் வந்து தொழில்நுட்ப கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். அதை இன்னும் கூடுதலாக இன்றைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐ இதெல்லாம் வந்திருக்கு. இதையெல்லாம் எப்படி நம்ம மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்காக மயில்சாமி அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் மூலமாக அந்த செயல் திட்டத்தை தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு வந்து இத்தனை விஷயங்களை செய்தாலும் அதில் சமூகத்தின் ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வந்து இத்தனை பேர் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த வீட்டு விழாவாக இங்கே வந்து நீங்கள் இதை கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து நம்முடைய சமூகம் கல்வியில் வந்து வளர்த்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறையும் அந்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்ற உறுதியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். சுதந்திர இந்திய திருநாட்டின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் இன்று வரை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அதுபோலவே அறிவியல் மேதை, நமது இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஆவூர் பக்கீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் அவர்கள் குழந்தைகள் மீதும் பள்ளி மாணவர்கள் மீதும் அளப்பரிய அன்பும் பாசமும் நேசமும் கொண்டு நேசித்தது போலவே நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு ஆட்சித்தலைவர் அவர்களும் தாம் செல்லும் இடங்களிலெல்லாம் ஊர்களில் உள்ள பள்ளிகளை குழந்தைகளை கண்டு அளவற்ற மகிழ்ச்சியோடு அளவு வளவாதலை நாளேடுகளிலும் செய்தி காட்சிகளிலும் கண்டு மகிழ்விட்டிருக்கிறோம். அவ்வாறே அரசு பள்ளிகள் மீதும் ஆசிரியர் மீதும் குறிப்பாக குழந்தைகள் மீதும் மாறாத பற்று கொண்ட தலைமையுரையாற்றி அமைந்திருக்கிற நமது மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு பள்ளி நூற்றாண்டு விழா அமைப்பாளர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்ற விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நட்பின் இலக்கணமாய் உழைப்பின் உறுதுணையால் இன்று உயர்ந்ததோர் இடத்தில் நிலை கொண்டு விழாவில் பங்கேற்று அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கவும் பாராட்டுரை வழங்கவும் வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். ரொம்ப அருமையாக இன்ட்ரோ கொடுத்தாரு. ஐயாவுக்கு நன்றி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எப்படி இந்த பூமியில் மண்ணை தோன்ற தோன்ற தண்ணீர் வருகிறதோ அதே போல் நம் மாணவர்கள் படிக்க படிக்க அறிவு கூடும் என்பதை தெரிவித்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் ஆருயிர் அண்ணன் தளபதி ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மண்ணின் மைந்தருமான அருமை சகோதரர் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் கே ஆனந்த் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கும் முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் இ மான்விழி அவர்களே, வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அருமை சகோதரர் பரமசிவம் அவர்களே,
இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சிவசுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் அத்தனை சொந்தங்களுக்கும், எந்தவித சூதுவாதும் தெரியாத எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது எங்களை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த தொடக்க கல்வி மாணவர்களும் இன்றைக்கி 2026 சட்டமன்றத்துக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த சூதுவாதும் தெரியாது, எந்த கள்ளக்கபடமும் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. இந்த நேரத்தில் ஜாதி பார்க்காம, மதம் பார்க்காம, பணத்தை பார்க்காம இவ்வளோ பெரிய வாய்ப்பை ஒரு முகத்தை மட்டும் நம்பி உங்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நிச்சயமாக நாங்கள் கருப்பா சிவப்பா நல்லவங்களா கெட்டவங்களா எதுவுமே தெரியாமல் எங்கள் தலைவர் தளபதி மேலே இருக்கிற ஒரே நம்பிக்கையில் அவர் கை காட்டின வேட்பாளரை எதிர்த்து நின்று அத்தனை வேட்பாளரையும் துவம்சம் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றி. நிச்சயமாக எந்த எண்ணங்களோட எந்த மாற்றத்திற்காக நீங்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்துனீங்களோ நிச்சயம் உங்களோடு எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, ஒரே விஷயந்தான் எங்கள் தலைவர் பேசின முதல் மேடையிலேயே சொன்னார், எங்களுடைய அரசியல் அஜெண்டாவே வாழ்கிறதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இது எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான கல்வியும் தரமானதாக தனியாருக்கு நிகராக கிடைக்க வேணும், எல்லாத்துக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கணுங்கிறது தான் எங்கள் தலைவரோட லட்சியம். அதை நோக்கி தான் நாங்களும் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு துறை அமைச்சராக சொல்கிறோம், அவங்கவுங்க துறையில் என்ன சாதிக்க முடியுங்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்சித்தலைவர் சொன்னார், வாரத்துக்கு 6 நாள் வேலை செய்கிறேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் விடுமுறை எடுத்துக்கலாம்னு நினச்சேன், அமைச்சர் வர்றதுனால தவிர்க்க முடியாமல் வந்தேன்னு. ஆட்சித்தலைவரே அப்படி இருக்கார். நாங்கள் அமைச்சர் பெருமக்களாக இருந்துட்டு வாரம் 7 நாள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். வெளியூர் பயணம் போக நாங்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கும்போது காலையில் 9 மணிக்கு சட்டமன்றத்துக்குள்ளார வந்தோம்னா இரவு 7 மணி வரை வர மக்கள்கிட்ட மனுவை வாங்கி அவங்க பிரச்சனைகள் குறைகளை கேட்டு நாங்களும் ஒரு அதிகாரிகள் போல தான் செயல்பட்டுருக்குறோம். நாங்கள் அமைச்சராக செயல்படுறது கிடையாது. ஏன்னா பார்க்க போதெல்லாம் தெரியும், எங்களை வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு குறை சொல்ல வரவங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எங்களை சந்திக்க வரவங்களாம் ஒரு அமைச்சரை பார்க்கும்போது அப்படியே ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஏங்க இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரலும் வாழ்க்கையில் எந்த அமைச்சர் ரூமுக்குள்ளாரையும் நாங்கள் போனதில்லைங்க, நீங்கள் எல்லாருமே எங்களை அரவணைச்சி இப்படி உட்கார வச்சுருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம மேற்கு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு வாட்டி தலைமைச் செயலகம் வாங்க, அங்கே எங்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள். நிச்சயம் இப்போ நாங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த 5 ஆண்டு காலம் முடியும் போது நாங்கள் என்ன மாற்றத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறோம், என்னென்ன சாதிச்சிருக்கிறோம், என்னென்னத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோங்கிறத நிச்சயம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் இந்த நேரத்தில் செய்வோன்னு தெரிவித்து கொண்டு, அதே மாதிரியே ஒரு தொடக்க கல்வி விழா, ஆண்டு விழா, தொடக்கப்பள்ளியோட ஆண்டு விழா, உண்மையாலுமே சொல்கிறேன், கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தன்னோட குழந்தைகள் இல்லாட்டியும் நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சால் இவ்வளோ சீரும் சிறப்புமா. நான் வரும்போது கூட ஆட்சித்தலைவர் என்கிட்ட சொன்னார், சார் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் வந்து 25,000 ரூபா அரசு நிதி கொடுக்குறோன்னு. நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா மேடைக்கே 25,000 ரூபா பத்தாதுங்க ஐயா, இத்தனை செலவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த குழந்தைங்க சந்தோஷத்துக்காக ஊர் பொதுமக்கள் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இத்தனை பேர் இவ்வளோ சப்போர்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை நாள் சந்தோஷமாக குடும்பத்தோடு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த குழந்தைங்களோட சந்தோஷத்தை அவங்க முகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு இதுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் எல்லோரும் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரியே ஐயா ஒருத்தர் கேட்க போகும்போது இந்த இதுக்கு இந்த 2 ஸ்கூலுக்கும் இந்த பள்ளிகளுக்கும் வந்து கிரவுண்டு இல்லைன்னாரு. உடனே மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து உடனடியாக அதற்கு அரசு தீர்வு காண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னார். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இது வாரம் ஒரு நாள் இருக்கக்கூடிய சந்தை. இந்த சந்தையை மீதி நாட்களில் நம்ம மேற்கு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பராமரிப்பு செலவை பண்ணி அந்த மாணவர்களுக்கு விளையாடக்கூடிய ஒரு இடமாக இதை மாற்றி தர வேண்டும் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி 100% விளையாட்டு மைதானம் இல்லாத பள்ளிகள் அந்த மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஈடு இணை ஆகாது அப்படின்னு முந்தானேற்று ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். கண்டிப்பாக நிச்சயமாக எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவிற்கு விளையாட்டும் தேவை. அவங்க உடலையும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கணும். கண்டிப்பாக படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அந்த பிடி பீரியடு எக்காரணத்தை கொண்டே கட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் கவனமாக அரசு கவனம் எடுத்து நிச்சயமாக இந்த 2 ஆண்டு காலம், இந்த 2 மாத காலம் தலைவர் தளபதி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு திட்டங்களையும் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் எது தேவை என்று உணர்ந்து அதை செயல்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பியும் இந்த மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரரை நம்பியும் நீங்கள் வாக்களித்த ஒவ்வொரு வாக்கும் கண்டிப்பாக நீங்கள் பெருமைப்படக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை இந்த தொடக்கப்பள்ளி 100ஆண்டு விழா கொண்டாடும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பாராட்டுகளை தெரிவித்து, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு சூழலுக்கு இடையில் இந்த விடுமுறை நாள் என்றும் வராமல் உங்களுக்கெல்லாம் அற்புதமாக சிறப்புரை வழங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார், நன்றி. இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு வகையில் பணியாற்றி கல்வித்துறைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இப்பள்ளியினுடைய முன்னாள் ஆசிரியர்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கிறோம். அது முதற்கண் அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கடந்த ஆண்டு முதல் மதிப்பெண் பெற்ற 3 மாணவிகள் வந்திருந்தால் இங்கே மேடையினுடைய இடது பக்கம் வந்து எங்களுக்கு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விதையில் தொடங்கியது இன்று ஆலமரமாய் நிற்கிறது. ஒரு தலைமையில் தொடங்கியது இன்று 100 ஆண்டாய் ஜொலிக்கிறது. பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர் திரு பெருமாள் ஐயா அவர்கள் 1949 வந்து விதை விதைத்தவர். 1957 வேர்விட்டு சென்றவர். 100 ஆண்டு காணும் பள்ளியின் முதல் கல், முதல் தூண், முதல் கனவு. அவர் சார்பாக அவரது மகன் ராக்சம்பாளையம் திரு பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். பள்ளியின் முதல் தலைமை ஆசிரியர் திரு பெருமாள் ஐயா அவர்கள் சார்பாக திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 1962 பொறுப்பேற்று பள்ளிக்கு புது உயிர் கொடுத்தவர். இப்பள்ளியின் வளர்ச்சியின் அடித்தளம் அவரின் உழைப்பு. பெருமதிப்பிற்குரிய திரு EK சின்னசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
1972 முதல் 1995 முடிய 23 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று இப்பள்ளியை அன்போடும் கனிவோடும் வழிநடத்தியவர் திரு ஆ. நடராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடராஜன் ஐயா அவர்களின் வயோதிகம் காரணமாக அவர்தம் துணைவியார் மற்றும் குடும்பத்தினர் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஆயிரத்தி 1967 முதல் 1992 வரை மாணவர்களின் மனம் கவர்ந்த ஆசிரியர். 2003ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியர். மாணவர் மனதில் தலைகீழாய் வாய்ப்பாட்டினை பதிய வைத்தவர் திரு லோகநாதன் ஐயா அவர்கள் இதோ கம்பீரமாய் நம்முன் அனைவரின் பலத்த கர ஓசை மூலம் கௌரவிக்கப்படுகிறார். 2003 பணியேற்று 2006 பணி நிறைவு பெற்று சென்ற சென்னிமலை ஒன்றியத்தில் பல்லாண்டுகள் தலைமை ஆசிரியாய் பணிபுரிந்த அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கியவர் திரு சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள். இதோ அவர்கள் நம்மோடு கம்பீரமாய் அனைவரின் கரவொலியோடு கௌரவிக்கப்படுகிறார். இவர்கள் அனைவரும் இப்பள்ளியின் பெரும் தூண்கள். வரலையாங்களா? 2025-26 கல்வி ஆண்டில் நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வெள்ளோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ செல்வங்கள் இப்பொழுது பரிசு வழங்கி பாராட்டு பெறுகிறார்கள். 12ஆம் வகுப்பு முதலிடம் கே. துளசி 600க்கு 567 மதிப்பெண்கள். 12B மாணவி. இரண்டாம் இடம் ஸ்ரீநிதி 600க்கு 532 மதிப்பெண்கள். 12C மாணவி. மூன்றாம் இடம் AK வில்சன் பெரேரா 12E வகுப்பு மாணவர் 600க்கு 515 மதிப்பெண்கள். இவர் சென்ற கல்வி ஆண்டில் கலை திருவிழாவில் மாநில அளவில் கிடார் வாசிப்பில் முதலிடம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர் எல். சங்கீத் 10th B வகுப்பு மாணவர் 500க்கு 475 மதிப்பெண்கள். இரண்டாம் இடம் பெற்றவர் அவரின் உடன் பிறந்த இரட்டையர்கள் எல். சந்தீஷ் 10th A வகுப்பு மாணவர்கள் 500க்கு 470 மதிப்பெண்கள். சங்கீத் மற்றும் சந்தீஷ் இரட்டையர்கள் மதிப்பெண்களும் அடுத்தடுத்து முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண்களை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பில் 3ஆம் இடம் பெற்றவர் அபர்ணா ஸ்ரீ 10th B மாணவி 500க்கு 462 மதிப்பெண்கள். இப்பொழுது வெள்ளோடு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் திருமதி பி. திலகவதி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். பள்ளியினை பாராட்டியும் தலைமை ஆசிரியர் அவர்களை பாராட்டியும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து 100ஆண்டு விழா காணும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் பாராட்டி பரிசு வழங்கப்படுகிறார். திருமதி நா. தனபாகியம் அவர்கள் வெள்ளோடு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர். ஆண்டு காலத்திற்கு மேலாய் தலைமை ஆசிரியராக அன்போடும் கனிவோடும் மிகச் சிறப்பாகவும் பணியாற்றி கொண்டிருப்பவர் திருமதி நா. தனபாகியம் அவர்கள். பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இந்நாள் ஆசிரியர் பெருமக்கள் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள்.
ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பரத்த கரவொலியோடு பாராட்டி மகிழ்வோம். அடுத்து இப்பள்ளியின் நூற்றாண்டு விழா நினைவு பாடல் மீண்டும் கிடைக்குமா பள்ளி வாழ்க்கை, மீண்டும் கிடைக்குமா பள்ளி வாழ்க்கை என்ற அற்புதமான பாடலை எழுதி இயக்கிய மு. சிவசங்கர் முன்னாள் மாணவர் அவர்களை பாராட்டி சிறப்பிக்கும்படி சான்றோர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறோம். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 பரிசுகளையும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 பரிசுகளையும் கொடுத்து வழங்கும் வள்ளல்களை பாராட்டி சிறப்பிக்கும் நிகழ்வு. அவர்கள் அனைவரும் மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்திய நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், பல்வேறு நிகழ்வுகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதிப்புமிகு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க சார்.